என்னைக்குமே அழியாத தொழில்னா இந்த டெய்லரிங் தொழில் தாங்க. இதுல முக்கியமா தேவையானது உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் இருந்தா மட்டும் போதும். 50,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம். இந்த பிசினஸும் பண்ணும் இந்த பிசினஸும் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது சூட்டபிளா. எனக்கு இந்த பட்டன் வச்சது பட்டன் வைக்காதது கிழிஞ்சது அது மட்டும் தான் தைக்க தெரியும், ஒரு மிஷின் மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க சாம்பிளுக்கு நீங்க உங்க பிளவுஸ் போட்டு தச்சு பார்த்துட்டு இது பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா நீங்க அது ஒரு பிசினஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்டா இருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த பேட்டர்ன்ஸ்மே நீங்க கேட்டீங்கன்னா நீங்க போட்டோ அனுப்புனீங்கன்னா போதும் நாங்க ரெடி பண்ணி 2 நாள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு 1 வீக்ல அதை ஈஸியா கத்துக்கலாம். ஸ்கைப் மூலமாவும் கத்து கொடுப்போம். நீங்க இங்க ஆபீஸ்க்கு வந்தும் கத்துக்கலாம். இங்க முதற்கொண்டு எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி. இப்போ நான் இது போட்டு விட்டு நான் என் வீட்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கேன், கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதே இடத்துல தான் ஸ்டாப் ஆகும். வேலண்டைன்ஸ் டே இப்ப அதுக்காகவே ஒருத்தவங்க வந்து இந்த மிஷினை வாங்கி அந்த ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா. எனக்கு அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? வில்லேஜ்ல இருக்கீங்க, மகளிர் குழு மூலமா வாங்க முடியும், இல்ல சென்னையில கூட நீங்க அதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி வாங்க முடியும்னாலும் இதெல்லாம் தாராளமா வாங்கலாம். கிட்டத்தட்ட 80% லோன் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இதுக்கு வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி ஏதாவது 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கும் மேம். வீட்ல இருந்தே வேலை செய்யணும், வீட்டு வாசப்படி தாண்டி ஒரு கால் கூட நான் வைக்க மாட்டேன், ஆனா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு கேட்டவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே ஃபார்மேட்ல இப்ப இன்னொருத்தர் நம்பாம நம்மளே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி ஒரு புது கான்செப்டும் கொண்டு வந்திருக்காங்க. இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் இது ஃபுல்லா எப்படி பண்ணணும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. இது எப்படி பண்ணணும், லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, எது எப்படிலாம் மார்க்கெட் பண்ணலாம்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் ஃபார் லேடிஸ்ன்னு சொல்லலாம். ஜென்ஸுக்குமே கூட இது பெஸ்டா இருக்கும். வாங்க நம்மளுக்கு இதை பத்தி யார் சொல்ல போறாங்க, என்ன டீடைல்ஸ் இருக்கு, இது புதுசா என்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய் மேம். உங்க பேரு? என் பேரு மீனாட்சி. ஓகே, இந்த கம்பெனி நேம் அந்த ப்ராடக்ட் நேம் சொல்லுங்க. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ். நம்ம வந்து UME கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டரிங் மிஷின்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், கட்டிங் மாஸ்டர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டையும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆல்ரெடி வந்து இந்த மிஷினை பத்தி நான் போட்டிருக்கேன், அதுக்கு எப்படி மானியம் கிடைக்குது, எப்படி லோன் கிடைக்குது எல்லாமே போட்டிருக்கேன். இப்ப புதுசா ஒரு ஐட்டம் வந்திருக்கு, அது என்னன்னு பாத்துடலாம். சொல்லுங்க சிஸ்டர், அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா கட்டிங் மாஸ்டர்னு. இப்ப இந்த கட்டிங் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த டிசைன்ஸ் வேணாலும் எந்த லாங்குவேஜஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நம்ம தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா அவங்களோட மதர் டங் எதுவோ அதை நம்ம லாங்குவேஜ்லயே நம்ம பாத்துக்கலாம். சோ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ், ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா கவுன்ஸ், கிட்ஸ், ஓகே, சோ சுடிதார்ஸ், இது எல்லாம் ஓகே, எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல உங்களுக்கு எந்த ஒரு பேட்டர்ன் புதுசா வந்தாலுமே நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ஃப்ரீயாவே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இதுல வந்து இப்ப என்னோட பிளவுஸ் போடுங்களேன், 36ன்னு வச்சுக்கோங்க, என்னோட சைஸ் 36. அது போடுங்க, அப்படியே பிரிண்ட் என்ன வருதுன்னு பாப்போம். கண்டிப்பா. இப்ப உங்களோட நீங்க நார்மல் பிளவுஸா இல்ல பிரின்ஸ் கட்டா? பிரின்ஸ் கட். ஓகே, நம்ம வந்து பிரின்ஸ் கட் இதுல எல்லா கட்டுமே இதுல வந்துரும், எல்லா மாடல்ஸுமே இருக்கும். ஓகே, சோ இப்ப நீங்க கேட்டீங்க பிரின்ஸ் கட் இல்லையா? சோ இங்க பிரின்ஸ் கட் இருக்கும். அப்படியே ஜஸ்ட் அது ஸ்கிராப் பண்ணினாலே வருது, ஸ்க்ரோல் பண்ணாலே வருது பாத்தீங்களா? சோ பிரின்ஸ் கட் இது. சோ இது பிரின்ஸ் கட்டுக்கு கீழ பட்டி வித் பட்டியோட வரும். இது வித்தவுட் பட்டி. வித் பட்டி பிரின்ஸ் கட் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம டெய்லர் கிட்ட போனா கூட வித் பட்டி வராதுங்க, இங்க இதுவும் அதுவும் சேர்ந்து வருது. வெரி குட். சோ பட்டியோட வேணும்னாலும் பிரின்ஸ் கட் எடுத்துக்கலாம், வித்தவுட் பட்டினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப வித் பட்டி போட்டீங்கன்னா இதுதான் பேட்டர்ன் இல்லையா? இதுல திருப்பியும் நீங்க நெக் சூஸ் பண்ணுவீங்க இந்த இடத்துல. சோ உங்களுக்கு பேக் நெக் எந்த மாதிரி வேணும் பிரின்ஸ் கட்க்கு? எப்படி வேணாலும் போடுங்க. ஜெனரலா இந்த மாதிரி பா நெக் ஒன்னு வைப்போமா? இது யூ ரவுண்ட் நெக், இது வந்து பேன் ஷேப் நெக். சோ இந்த வைங்க, சோ ஸ்டைலா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ அதுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் நெக். ஓகே, ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் அத சிமிலரா நம்ம வெச்சுக்கலாம். ஓகே, பேன் ஷேப் நெக். ஓகே, ஃப்ரண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்லீவ்ஸ்ல கூட பாருங்க எத்தனை மாடல் ஆஃப் ஸ்லீவ்ஸ் இருக்கு. இந்த இது வைக்கலாம், ஹை பஃப், ஹை பஃப். இப்ப ரொம்ப ட்ரெண்டிங் அதான், அத வெச்சிடலாம். ஆமா, இப்ப இது போடிங்னா இது எப்படி வருதுங்கிறதும் இதுலயே காட்டிட்டு பாருங்க. இங்க ஷேப் மாறுது, நம்ம பண்ண இங்க பாருங்க எல்லாமே மாறுது. ஓகே, வேற ஸ்லீவ் மாத்துங்க சிஸ்டர். வேற ஸ்லீவ் மாத்துங்க. இந்த கட் ஸ்லீவ் பண்றேன் பாருங்க, இது மாறிச்சு. ஓகே, இந்த பேட்டர்ன் எடுக்கலாம். இந்த இதுக்கு இது நல்லா இருக்கு. ஆமா, இது பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஃப்ரில் வெச்சு தைக்கிற மாதிரி, இந்த இடத்துல ஃப்ரில் வெச்சு தைப்போம், அதனால இங்க கொஞ்சம் பெருசா வரும். ஓகே, எந்த எட்ஜுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கூட அவங்க கொடுத்துருவாங்க பாருங்க, எங்க நம்ம ஃப்ரில் வைக்கணும்
அப்படின்றது கூட அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சூப்பர் சூப்பர் சோ சிஸ்டர். எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்ப அப்படியே பிரிண்ட் எடுக்க வேண்டியதுதானா? அப்படியே பிரிண்ட் எடுக்க வேண்டியது. கொடுங்க அப்புறம் பாப்போம். கடைசியில பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ். சோ இது வந்து நீங்க கேட்டது 36 இல்லையா? சோ நான் இது 36 கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கஸ்டமைஸ்டு. நமக்கு என்ன இது வந்து- ஒருத்தருக்கு மட்டும் தனியா போடுறோம்னா அந்த இது மாதிரி வந்து போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட். Okay. இப்ப ரெடிமேட் பிளவுசஸ்க்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இது கான்ஸ்டன்ட். எனக்கு செஸ்ட் மட்டும் எனக்கு 38 வேணும். சோ வேணும்னா நம்ம இங்க அப்ளை மாத்திக்கலாம். அது பண்ணிக்கலாம். வந்து கப் சைஸ், Change பி சைஸ், பண்ணிக்கலாம். சி சைஸ்னா அத மட்டும் மாத்துங்க. இல்லனா அதே 36 வச்சே நீங்க போட்டுடலாம். அது எல்லாமே இங்க மாறிடும். ஓகே. சோ அந்த மாதிரி ப்ரீ டிஃபைனாவும் இருக்கு. நீங்க சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகே. அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இங்க பிரிண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு பிரிண்ட் கொடுக்கிறது தான். சோ இப்போ எனக்கு வந்து பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ் இந்த 3 போதும். சோ இது பட்டி எல்லாம் ரெகுலர். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ். ஓகே. சோ அந்த 3 பேजेस மட்டும் வேணும்னா அந்த எந்த பேஜ் வேணுமோ அது மட்டும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. இல்ல மத்ததெல்லாம் எல்லா பேजेसும் வேணும்னாலும் நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. நம்ம சாய்ஸ் தான். இப்போ ஓகே கொடுத்தா அப்படியே இந்த பிரிண்ட் இதுல வந்துரும். ஆமா ஆமா. இங்க நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல செட் பண்ணோம். இது செட்டிங்ஸ் எல்லாமே நாங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடுவோம். இது உங்களுக்கு நீங்க நேர்ல வந்தும் கத்துக்கலாம். இல்ல நான் தூரமா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்க நாங்க ஸ்கைப் மூலமாவும் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஆன்லைன் ஜூம் மீட்டிங், ஆன்லைன்லயும் ஜூம் மீட்டிங்லயும் நாங்க சொல்லி இப்ப கொடுப்போம். பிரிண்ட் கொடுத்துட்டீங்களா? ஆமா பிரிண்ட் கொடுத்துட்டேன். ஓகே. ஒரு நிமிஷம். நம்ம என்ன டிசைன்ஸ் கொடுத்தோமோ அந்த மாதிரி இந்த கர்வ்லாம் வருது பாருங்க. இந்த டிசைன் இல்ல சிஸ்டர், இதுதான் கட். கர்வ் கட்டிங்க்கு நீங்க சொன்ன சைஸஸ், பேக் பார்ட், அப்புறம் அப்படியே வரும் கண்டினியூவா. ஸ்லீவ் அப்படியே இது. ஆமா. இப்ப நம்ம உள் தையல் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிப்போம். ஓகே. சோ இது தையல். இப்ப இதே யூ நெக், பா நெக் அந்த மாதிரி நம்ம நெக்ஸ் வருது. நம்ம மிஷின்ஸ்க்கு நம்ம எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ் பாப்போம் இல்லையா, அந்த எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ்க்கு அந்த நெக்ஸ் வருது அப்படின்னா அந்த நெக் பேட்டர்னை கூட நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி ஹைட் எவ்வளவு வேணும், விட்த் எவ்வளவு வேணும், எல்லாமே செட் பண்ணிட்டு இத இந்த மாடலை இந்த பேப்பர் கட்டை வச்சு நம்ம வந்து அதுல பிளவுஸ்ல மார்க் ஓகே. பண்ணி. இத நீங்க கார்ட்போர்ட்லயே வச்சுக்கலாம். இல்லனா நீங்க மார்க் பண்ணி ஆமா நம்மளுக்கு நினைச்சீங்கன்னா இத வந்து அந்த ஒரு சார்ட்ல கூட போட்டு பேர் எழுதி வச்சிடலாம். அது மட்டுமே இல்லாம இந்த சாஃப்ட்வேர்ல பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிடலாம். ஓ யாருக்கு அந்த கஸ்டமர் ஆமா. இப்ப நீங்க டெய்லர்ஸ் கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு வாட்டி உங்களை விசிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். ஓகே. பிரின்ஸ் கட். சோ இத பாருங்க பிரின்ஸ் கட் வருது. ஓகே. இது வந்து நான் பிரின்சஸ் கட் கொடுத்ததனால வித் பட்டியோட அது வந்து வித் பட்டியோட வருது. சோ அதனால உங்களுக்கு கர்வ் இங்க வருது. பட்டிக்கு தனியா வந்துரும். சிஸ்டர் இப்போ டெய்லரிங் தெரியாது, ஆனா நான் இது வச்சு கத்துக்கிறேன் அப்படின்றவங்க கூட இத வாங்கிக்கலாம். ஆமா. நீங்க டெய்லரிங் வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண மட்டும் தெரியும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாட்டி கிட்ட அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண கத்துப்போம். ஆனா கட்டிங் பண்ண தெரியாது நமக்கு. நமக்கு இது பெஸ்டா இருக்கும். அவங்க இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஃபேஷன் டிசைனிங்ல ஒரு ஒன் ஆஃப் த கோர்ஸ் இது. ஓகே. அந்த கோர்ஸ நம்ம வந்து கட்டிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்களுக்கு எல்லாமே இது வந்து நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வொர்க் அவுட் பண்றதுக்கு அவங்க பிராக்டிஸ் தான் அதிகமா பண்ணுவாங்க. சோ அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சாஃப்ட்வேர்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்த்து ஆல்ரெடி மிஷின் வாங்கியிருப்பாங்க. அவங்க இந்த மிஷின் மட்டும் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுத்துருவீங்க. ஆமா. இந்த சாஃப்ட்வேர் மட்டும் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். எம்ப்ராய்டிங் மிஷின் சாஃப்ட்வேர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல சாஃப்ட்வேர் பிளஸ் பிரிண்டர் பிளஸ் கட்டிங் மிஷின். நான் வந்து பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கேன். சோ எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் இந்த சாஃப்ட்வேர் இருந்து அந்த மிஷின் லேசர் கட்டிங் மிஷின் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஃபுல் செட்டாவும் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு சாஃப்ட்வேர் மட்டும் போதும்னாலும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்க சாய்ஸ். ஃபுல் செட்டும் இருக்கு. சோ எம்ப்ராய்டிங் பிளஸ் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. எனக்கு இந்த பட்டன் வச்சது, பட்டன் வைக்காதது, கிழிஞ்சது அது மட்டும் தான் தைக்க தெரியும், ஒரு மிஷின் மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த ஒரு கட்டிங் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா அதுவே நம்மளுக்கு பிளான் போட்டு கொடுத்துருமா. நீங்க சாம்பிளுக்கு நீங்க உங்க பிளவுஸ் போட்டு தச்சு பார்த்துட்டு இது பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னா நீங்க அது ஒரு பிசினஸ் எடுக்கிறதுக்கு பெஸ்டா இருக்கும். என்னைக்குமே அழியாத தொழில்னா இந்த டெய்லரிங் தொழில் தாங்க. ட்ரெஸ் போடுற மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் அழியவே அழியாது. சோ அடுத்தது நம்ம இந்த மிஷின் இருக்கு, எம்ப்ராய்டரி மிஷின், அதை பார்த்துடலாம். சிஸ்டர் இந்த மிஷின் மட்டும் வேணும் அப்படின்னா இது என்ன பிரைஸ்? இந்த சாஃப்ட்வேர் மட்டும் 69,000 ஆகும். ஓகே. சோ பிரிண்டர் வந்து நம்ம ஏரியாலவே கிடைக்கும். சோ நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க மதுரை, திருச்சி எங்க இருந்தாலும் பிரிண்டரோட மாடல் நம்பர், இந்த பிரிண்டர் எப்படி செட் பண்ணணும், இந்த பேப்பரை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதை எப்படி செட் பண்ணணும், பிரிண்டர் ஆப்ரேட் எப்படி பண்ணணும், சாஃப்ட்வேர் ஆப்ரேட் எப்படி பண்ணணும், A to Z ட்ரைனிங் நாங்களே கொடுத்துருவோம். ஓகே. இந்த சாஃப்ட்வேர் மட்டும் 69,000 லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இதுல அடுத்து இதெல்லாம் வந்தாலும் நீங்க ஃப்ரீயாவே
எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். Okay. நான் இப்ப புதுசா இப்ப வந்து புது புது மாடல் வருது இல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த பேட்டர்ன்ஸ்மே நீங்க கேட்டீங்கன்னா நீங்க போட்டோ அனுப்புனீங்கன்னா போதும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்து அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆமா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, வீட்ல ஒரு லேப்டாப் இருந்துட்டா போதும், இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்மளே பண்ணிக்கலாம். ஆமா, வீட்ல லேப்டாப் சிஸ்டம் இருக்குன்னா போதும், இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, அதுல தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், தெலுங்கு அது மாதிரி உங்களுடைய மதர் டங் என்னவோ அதுவே வருது. சோ எனக்கு இங்கிலீஷ் தெரியல, லேப்டாப் பண்ண தெரியலன்னு நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். அதை பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், அதை வச்சே நீங்க பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா, அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாவே ட்ரைனிங் கொடுத்துட்டு. எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுப்பீங்க? உங்களுக்கு 1 வீக்ல அது ஈஸியா கத்துக்கலாம். இங்க வரணும் இல்ல, நம்ம ஸ்கைப் மூலமாவும் கத்து கொடுப்போம், நீங்க இங்க ஆபீஸ்க்கு வந்தும் கத்துக்கலாம். ஓகே, சென்னையில ஸ்டெப் கிடையாது, ஆன்லைன்லயும் கத்துக்கலாம், நம்ம கூகுள் பிளே அந்த மாதிரியும் கத்துக்கலாம், நீங்க இங்க வந்தும் கத்துக்கலாம். ஓகே, கூகுள் மீட்லயும் சொல்லி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா டைரக்டாவும் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அடுத்தது அந்த மிஷின் பார்த்துடலாம். இது போட்டோவா இல்ல பெயிண்டிங்கா இல்ல எம்ப்ராய்டரியா கமெண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இங்க முதற்கொண்டு எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி இல்ல சிஸ்டர்? இப்ப இதை வச்சு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? இப்ப யூனிக்கா பூஜைக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்க இது ஒரு ஃபுல் பிளைன் ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் போட்டுட்டு 3000 rupees சேல்ஸ் பண்ணா கூட கண்டிப்பா வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஒரு எம்ப்ராய்டரி ஒரு ஆரி ஒர்க் போடணும்னாலே மினிமம் 1500 ஆகுது. இது ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்கணும்னா மினிமம் ஒரு 3000 சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு யூனிக்கான கிஃப்டா எல்லாருமே கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கும் புதுசா போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிசினஸ் பண்றதுக்கு இது எப்படி பண்றது? இது வீட்லயே வச்சு நம்ம கையில உட்காந்து போட்டோம்னா வருஷ கணக்கு ஆகும். நிஜமா சொல்றேன், ஏன்னா இது மைன்யூட் கார்விங் நிறைய இருக்கு. இது வருஷ கணக்கு வேண்டாம், ஒரு 1 டேல போட்டுடலாம் அப்படின்னா இது போட்டுடலாம். எந்த மிஷின்ல போடலாம்னு நான் இப்ப சொல்றேன். இந்த அட்வான்ஸ்டு மாடல் மிஷின்ஸ்ல அட்வான்ஸ்ல போடலாம். இது எத்தனை நீடில், இத பத்தி என்னன்னு சொல்லுங்க. இது வந்து அட்வான்ஸ்டு மாடல் 12 நீடில்ஸ். நம்ம சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ரேம்ஸ், அங்க சிவன் போட்டிருக்கோம், கோடி போட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி காட்ஸ் போடுறதா இருந்தாலும் அட் அ டைம் 2 ஸ்லீவ்ஸ் ஒரே வாட்டி அடிச்சிடும் இது. சோ ஸ்லீவ்ஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் நம்ம. சோ அட் அ டைம் 2 ஸ்லீவ்ஸ் பண்ணிடலாம். பேக் ஒரு வாட்டி, ஃப்ரண்ட் ஒரு வாட்டி, ஸ்லீவ்ஸ் 2 ஒரு வாட்டி. சோ 2 டைம்ஸ்ல இந்த மிஷின்ல நம்ம போட்டுடலாம். சோ லாங் குர்த்திஸ் இப்ப நீங்க போடுறீங்க இல்லையா, லாங் குர்த்திஸ்க்கு, சோ சுடிதார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதுல நீங்க 1 டைம் ஃப்ரண்ட் ஒரு சைடு பேக் ஒரு சைடுல ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிடலாம். ஆமா, ஃப்ரண்ட் ஒரு வாட்டி ஃபுல்லாவே, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல மட்டும் தானே எம்ப்ராய்டிங் போட போறோம், ஃப்ரண்ட் ஃபுல்லா ஒரே வாட்டி இது பண்ணிடலாம். ஓகே, இது வந்து 12 நீடில்ஸ் இருக்கு. 12 நீடில்னா நம்ம மிஷின்ல எல்லாம் ஒரே நீடில் தானே வச்சிருப்போம். இங்க பாத்தீங்களா 12 நீடில்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த நீடில்ஸ் வச்சு தான் நம்ம என்னென்ன நூல் கனெக்ட் பண்ணிருக்கோமோ கலர் கலரா போட்டுப்போம் இல்லையா, அந்த கலருக்கு ஏத்த மாதிரி. இங்க பாருங்க, இதுல 2 கலர் இருக்கு, எல்லோ அண்ட் ரெட். இது வந்து நீடில் 1 அண்ட் நீடில் 2ல போட்டிருந்தாங்கன்னா அதை வச்சு டிசைன்ஸ் வரும். இப்ப இந்த பெருமாள் மாதிரி 10 கலர் 15 கலர் இருக்கு, 12 கலர் இருக்குன்னா ஒவ்வொன்னுலயும் ஒரு கலர் வந்து அது போடும். சிஸ்டர், இந்த பெருமாள் போடுறதுக்கு எவ்வளவு நாளா? 1.5 day ஆச்சு. 1.5 day ஆச்சு. நாங்க வர்க்கிங் ஹவர்ஸ் போடுறோம் இல்லமா, 10 to 7 அந்த மாதிரி. சோ நீங்க வீட்லயே கண்டினியூவா ரன் பண்றீங்கன்னா ஒரு 12 hours ரன் பண்ணீங்கன்னா முடிச்சிடும். சரி சிஸ்டர், இப்ப எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் இது போட்டு விட்டு நான் என் வீட்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கேன், கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதே இடத்துல தான் ஸ்டாப் ஆகும். ஓகே, திரும்ப எப்படி ஆன் பண்ணி நம்ம தான் ஆன் பண்ணணும்? கரண்ட் ஆமா, அதுல பாஸ் ஆகி நின்னோடும், நம்ம திருப்பி வந்து கரண்ட் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா யூபிஎஸும் ஸ்டெபிலைசரும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது. என்ன இருந்தாலும் மிஷின்ஸ் வந்து கரண்ட்ல தான் ரன் ஆகும். சோ ஃபிளக்சுவேஷன்ன்றது வரக்கூடாது இல்லையா, அப்ப வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம யூபிஎஸும் ஸ்டெபிலைசரும் வாங்கிக்கோங்க. அது இப்ப கரண்ட் போச்சுன்னா பீப் சவுண்ட் கேட்கும் நமக்கு. சோ ஃபேன் ஆகுற கரண்ட் அளவு தான், கொஞ்சம் தான் இருக்குன்னா நம்ம ஃபேனை யூபிஎஸ்ல ரன் பண்ற மாதிரி இதையும் ரன் பண்ணிக்கலாம். இல்ல அதிக நேரம் போகணும்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா அந்த டிசைன்ஸ் மாறாது, எங்க நின்னுச்சோ அங்க இருந்து அதே இடத்துல இருந்து தான். சரி, இன் கேஸ் எனக்கு இன்னொரு டவுட். நம்ம நல்லா தைக்கும் போது அந்த நீடில் எப்ப பார்த்தாலும் த்ரெட்டும் நீடிலும் பிரிச்சு வந்துரும், அறுந்து போயிடும், உடஞ்சு போயிடும். இப்ப இதுல அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? சோ உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம் நாங்க. உங்களுக்கு மிஷின் ஆபரேட்டிங் மட்டும் கிடையாது, மிஷினை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஆயிலிங் பண்ணணும், எப்படி நீடில் போடணும், சோ எப்படி உங்களுக்கு எங்க ஆயில் போடணும், எல்லாமே த்ரெட்ல இருந்து டாப் டு பாட்டம் ட்ரைனிங் கொடுத்துடுவோம். ஓகே, சோ அதனால சின்ன சின்ன எரர்ஸ்க்கு கூட நாங்க வீடியோ கால்லயே சால்வ் கொடுத்துடுவோம். ஓகே, சோ இப்ப நீடிலுக்கு நூல் வந்துச்சுன்னா அதுவே மாட்டிக்குமா, நம்ம வந்து மாட்டுவோம்? நம்ம மாட்ற மாதிரி அப்ப பீப் சவுண்ட் கொடுக்கணும். ஆமா, பீப் சவுண்ட் கொடுத்துடும். என்ன ப்ராப்ளம்னாலும் ஒரு பீப் சவுண்ட் கொடுத்துட்டு ஸ்டாப் ஆயிடும், அது ரன் ஆகாது. ஓகே மேடம், இப்போ எனக்கு படிக்கவே தெரியாது, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது ஐபேட் மாதிரி எல்லாம் இருக்கு, பென் டிரைவ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, ஜஸ்ட் ஒரு ABCD 1 2 3 தான் தெரியும்னா நான் இதை பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம், யார் வேணாலும் இது பண்ண முடியும். சிம்பிள், இதே தான் 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். சோ உங்களுக்கு வந்து நாங்க எல்லாமே சொல்லி கொடுத்துடுவோம். நீங்க டிசைனை செலக்ட் பண்றது, செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா
பொசிஷன் வைக்கிறது இந்த பக்கம் இருக்கு சோ பொசிஷன் டைரக்ஷன் சேஞ்ச் பண்றீங்க இந்த பக்கம் தலை இல்லாம அந்த பக்கம் தலை வேணும்ன்றது மாத்துறது கீழே So, இந்த பக்கம் ஒண்ணு போட்டுட்டு பீகாக்க இந்த பக்கம் ஒண்ணு போடலாம் ரெண்டு பீகாக் ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த பக்கம் பாக்குற மாதிரி இந்த பக்கம் பாக்குற மாதிரி ஓகே அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் சோ அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம போன் டச் ஸ்கிரீன்ல பண்ற மாதிரி தான் screen இப்போ எனக்கு இது வேண்டாம் எல்லோ கலர்ல தான் வேணும்னா எல்லோ கலர்ல மெயில் வச்சுக்கலாம் எந்த கலர் வேணுமோ அந்த அதே போல பிகாக் கலர் வேணும்னா பிகாக் கலர் கொடுத்துக்கலாம் ஓ இது வந்து 3rd 4th நம்ம செக் பண்ணி அதை கொடுக்கணுமா எந்த கலர்ஸ் வேணும் ஏய் பாருங்க நான் இதுல வந்து yellow and green கொடுத்திருக்கேன் சோ இப்போ இது வந்து 2 வந்து நம்ம வேற ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்ல கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் சோ இது அப்படியே டச் தான் மொத்தமே ஆமா இப்போ அப்படியே 4th ஸ்டெப் போயிட்டு 4th ஸ்டெப்புக்கு போயிட்டோம்னா இது வந்து டிசைன் ரன்ல இருக்கு நம்ம டிசைன் ரன் பண்ணிட்டு இருக்கோம் Okay. ப்ளே பண்ணிட்டு ஓகே சோ இது முடிஞ்ச உடனே நம்ம இது வந்து ரன் பண்ணி காட்டலாம் ஓகே சோ இது ஃபுல் ட்ரைனிங் நீங்க எங்களுக்கு கொடுத்துருவீங்க ஆமா ஆமா இதுக்கு எத்தனை மாசம் ட்ரைனிங் நீங்க கொடுப்பீங்க எங்களுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 டேஸ்ல நீங்க கத்துக்கலாம் 2 நாளா 2 நாள் 2 நாள் போதும் அவ்வளவுதான் ஏன்னா மிஷின் தான் ஆபரேட் ஆக போகுது மிஷின் தான் மிஷினை எப்படி ஆபரேட் பண்ணனும்ன்றது மட்டும் தான் நீங்க இல்ல அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகே ஏன்னா டிசைன்ஸ் எல்லாமே மிஷின் தான் ரன் ஆகும் சோ நம்ம ஒர்க் எதுவுமே இருக்காது இது எல்லாமே நான் சொன்னேன் எல்லாம் 4th ஸ்டெப்க்கு வந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அங்க ரன் ஆயிட்டு இருப்பாரு கடைசி பூ வரைக்கும் போட்டு முடிக்கும் ஆமா முடிஞ்ச உடனே அதுவே ஸ்டாப் ஆயிடும் அதுவே அழகா அந்த நீடில் கட் பண்ணி அழகா அடுத்த இடத்துக்கு போகுது பாருங்க இந்த இதை நம்ம போடணும்னு வச்சுக்கோங்களேன் 1 டே ஆயிடும் கையில போடணும்னா அந்த ஆரி ஒர்க் வச்சுட்டு அந்த ஷோல்டர்ல செம்ம பெயின் ஆயிடும் கையில இப்படி குத்தி குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இது பாத்தீங்கன்னா 35 மினிட்ஸ் தான் டைம் பாருங்க அந்த 35 நிமிஷத்துல போடுறோமா அதோ இங்க இருக்கு இது ஃபுல்லுமே போறதுக்கு 35 மினிட்ஸ் தான் சூப்பர் சிஸ்டர் இப்போ இது கடைசி ஃபிளாரல் போட்டுட்டு இருக்கேன் இந்த ஃபிளாரல் போட்டு முடிச்சிச்சுனா இது ஃபினிஷ் அப்புறம் இது அழகா எடுத்துட்டு திரும்ப இன்னொரு டிசைன் போடணும்னா அதுவே ஸ்டாப் ஆயிட்டு சென்டர் ஆயிட்டு வந்துருச்சு பாருங்க ஓகே ஓகே இங்க எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸ்டிச்சஸ் இருக்கு ஒரு 100 ஸ்டிச்சஸ் இருக்கு அது முடிஞ்ச உடனே அது ஸ்டாப் ஓகே இந்த சென்டர்ல இருக்க அந்த கிரீன் கலர் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டா வேலை முடிஞ்சுச்சு ஆமா ஓகே அது ஒரு பார்ட்டா எடுத்து அழகா பண்ணிட்டே இருக்கு இது எத்தனை நீடில் சிஸ்டர் இதுவும் 12 நீடில்ஸ் தான் இதுவும் 12 அது பேசிக் மாடல் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் சுடிதார் எல்லாம் போட முடியாது பிளவுஸ் இப்ப நான் வந்து டெய்லர் பிளவுஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து டெய்லர் ஷாப்ல கொஞ்சமா இடம் இருக்கு ஈஸியா இருக்கும் இந்த பிசினஸும் பண்ணும் இந்த பிசினஸும் பண்ணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது சூட்டபிளா இது சூட்டபிள் 12 நீடில்ஸ் ஷார்ட்டா இருக்கு இவ்வளவுதான் சின்னதா இருக்கும் போர்ட்டபிளா இது ஆமா போர்ட்டபிள் எல்லாம் கிடையாது ஸ்டாண்டோட தான் ஸ்டாண்டோட வித் ஸ்டாண்டோட வரும் நம்ம இன்னொரு பேசிக் தான் போர்ட்டபிள் இப்போ அது வந்து அட்வான்ஸ்டா அதுக்கு முன்னாடி இருக்கிறது அதுக்கு பிஃபோர் இது ஓகே சோ எனக்கு வீட்ல கொஞ்சமா இடம் இருக்கு இல்ல நான் டெய்லர் ஷாப்ல கொஞ்சமா இடம் இருக்கு ஆனாலும் எனக்கு இந்த மிஷின் வேணும்னா இதுக்கு இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கும் மேம் ஆனா இதுல பிளவுசஸ் மட்டும் நம்ம பண்ணலாம் ஓகே இது மிஷின் சிஸ்டர் இந்த மிஷின் ரொம்ப பெரிய மிஷின் மேம் ஓகே இது பாத்தீங்கன்னா லீனியர் பாருங்க நம்ம சின்ன ஃப்ரேம் போட்டிருக்கோம் சோ இது வந்து 20க்கு 48 20க்கு 48 அகலம் சொல்றீங்க அகல நீளம் ஆமா அகலம் நீளம் இது பெருசா இருக்கும் சோ நம்ம இதுக்கு வந்து ரெண்டு ஃப்ரேம் கொடுத்துடுவோம் இது 20க்கு 32 ஃப்ரேம் சின்ன ஃப்ரேம் இதே மாதிரி இவ்ளோ பெரிய ஃப்ரேமும் வரும் அதாவது ஒரு சுடிதார அட் a டைம் ஒரே ஸ்டேஜ்ல போடுறது 48 இன்ச்சஸ்க்கு குர்தீஸ் இருக்கும் இல்லையா ஸ்ட்ரைட்டா டிசைன்ஸ் போடலாம் அந்த மாதிரிக்கு இதுக்கும் இது யூஸ் ஆகும் இல்ல நான் பொட்டிக் வச்சிருக்கேன் நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிருக்கேன் நான் ஒரு மெட்டீரியல் 2 மீட்டர் 3 மீட்டர் மெட்டீரியல் வாங்கி ஃபுல்லா டிசைனிங் பண்ணிட்டு அதை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் நான் கஸ்டமைஸா பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மிஷின் ஓகே இப்போ நான் சொன்னேன்ல சாமி ஸ்கிரீன் பெருசா போடுது அதுக்கும் இந்த மிஷின் பண்ணலாம் ஆமா ஓகே இப்போ ஒரு எம்ப்ராய்டரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஜர்தோசி ஒர்க் சமிக்கி ஒர்க் இதோ பாருங்களேன் இங்க சமிக்கி கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் கூட வந்து இந்த நீடில்ல போட முடியுமா இல்ல நீடில்ஸ் உடைஞ்சிருமா அப்படி இல்ல இதுக்காக தான் நம்ம இந்த மிஷினோட பண்றதுக்கு தான் இது நம்ம ஜர்தோசி பண்ண முடியாது ஜர்தோசிக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் கோடிங் அப்படின்னு சொல்றோம் இது இப்ப இந்த டிசைன் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெடிமேட் லெஹங்காஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா அது வந்து இந்த மெட்டீரியல்ல பண்ணதுதான் ஓகே அப்ப அந்த 1000 rupees 1500ல பாக்குறது எல்லாமே இந்த மிஷின்ல போடுறோம் ஆமா இந்த மிஷின்ல ரெடிமேட் லெஹங்காஸ் பாக்குறோம் இல்லையா இந்த கோடிங் ஒர்க்ல பண்றதுதான் ஓகே சோ அப்புறம் பாத்தீங்கன்னா இது சீக்வென்ஸ் இதுல அந்த பேர்ல்ஸ்லாம் வைப்போமே சிஸ்டர் அதெல்லாம் இதுதான் இது வைக்க முடியும் ஆமா ஒண்ணு ஆகாது மிஷின் எதுவுமே ஆகாது மிஷின் எதுவும் ஆகாது இத வந்து நம்ம செமி ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஃபுல்லி எல்லாம் ஆரி ஒர்க் பண்ண முடியாது இது வந்து செமி ஆரி ஒர்க் ஓகே சோ இது ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் மேக் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே இங்க வந்து பாருங்களேன் இந்த மணி வந்து இதுல இருந்து இப்படி போறது அதுக்கப்புறம் இந்த சமிக்கி இருக்கு இல்லையா அந்த ஒரு
பீட்ஸ் இதுக்குள்ள வருது. சோ இதெல்லாம் நம்ம கையில தேய்க்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். சோ அந்த மாதிரி இல்லாம இது ஃபுல்லா அட்டாச் ஸ்ட்ரெச்ல நம்மளுக்கு கை வலிக்காம போடணும், நல்லா சம்பாதிக்கணும்ன்றதுக்கு இது ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு சொல்லலாம் இல்லையா? சோ இப்போ அந்த பேசிக் மிஷின் காட்டுங்க சிஸ்டர். இதுதான் மேம் பேசிக் மிஷின். ஓகே, இது நான் ஒரு வீட்ல இருக்க இல்ல நான் சும்மா பேஷன் எனக்கு ஏன் ட்ரெஸ் நான் போட்டுக்கணும் இல்ல லோகோஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லோகோஸ் எல்லாம் நம்ம வந்து கையில பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு லோகோ ஒரு ஷேப்ல இருக்கும், 10வது லோகோ ஒரு ஷேப்ல இருக்கும். ஆமா கண்டிப்பா லோகோஸ் சேம் பேட்டர்ன்ல வேணும், ஒரு 1000 பீசஸ் அந்த மாதிரி வேணும். டி-ஷர்ட்ல இந்த இடத்துல போட்டு தரணும், இல்ல இந்த இடத்துல ஏதாவது ஒன்று போட்டு தரணும், ஒரே மாதிரி சைஸஸ்ல ஒரே மாதிரி கலர்ல வேணும் அப்படின்னா இதுல போட்டுட்டு இதை அட்டாச் பண்ணி விட்டுட்டு மட்டும் போயிடலாம். ஒன்னும் இல்ல மேம், இப்ப வந்து ஃப்ரெஷர்ஸ் டே வந்துச்சு, காதலர்கள் தினம், வேலண்டைன்ஸ் டே. இப்ப அதுக்காகவே ஒருத்தவங்க வந்து மிஷினை வாங்கி இந்த மிஷினை வாங்கி அந்த ஒரு நாளைக்கே ஏர்ன் பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா, ஜஸ்ட் அவங்க வந்து அவங்க நேம இங்க ஹாட்டின நேம அந்த மாதிரி போட்டு கொடுத்து 1000 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டாங்க. சூப்பர் சிஸ்டர். சோ இப்ப ஜெய்ஸ்டி லைஃப் ஸ்டைல் பண்ணா ஜெய்ஸ்டி ஹார்டின் போட்டு லைஃப் ஸ்டைல் போட்டு அதையே நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணலாம்ல, அந்த மாதிரி இது போடுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இன் கேஸ் நம்ம வீட்ல வெச்சு ரன் பண்ணலாம். இதுல என்னன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் போடுவீங்க. அத ஒரு ப்ளவுஸ் வந்து 2 தடவையா போடுற மாதிரி, ஒரு பேக் சைடு 2 தடவை போடுற மாதிரி. ஓகே 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 ஓகே. சோ இது பிராக்டீஸ். இது ஃப்ரேம் வந்து சின்னது. ரைட்டா? அதுதான். மத்தபடி இது நீடில்ஸ் எத்தனை? இது 8 நீடில்ஸ். ஆனா இதுலயும் நம்ம அங்க என்னென்னலாம் டிசைன்ஸ் கொடுக்கறோமோ அத்தனை டிசைன்ஸும் இதுல போடலாம். அத்தனை டிசைன்ஸ் பண்ண முடியாது, டிசைன்ஸ் கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கலாம். ஓகே சரி. இப்ப வந்து இந்த மிஷின்ல நீங்க என்னென்ன ஏத்திருக்கீங்களோ, இந்த ஐபேட்ல என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 months கழிச்சு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் வரும்ல, அதை நான் எப்படி இதுல ஏத்துறேன்? நான் உங்களுக்கு பென் டிரைவ்ல சர்டன் டிசைன்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம நம்ம டிசைனிங் ஆப் இருக்கு. சோ நீங்க வந்து கேட்கவே வேண்டாம், ஆப் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடுவோம் ஃப்ரீயாவே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேவா? அந்த ஆப்ல டிசைனிங் சாஃப்ட்வேரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துடுவோம். ஓகே. சோ அந்த ஆப்ல போயிட்டீங்கன்னா நீங்க இப்ப கேட்டீங்கல்ல 3 months இல்ல, உங்க லைஃப் டைம்க்கு நம்ம UME ல டிசைன்ஸ் அப்லோட் ஆயிட்டே இருக்கும். நீங்க என்ன டிசைன் வேணும்னாலும் ஜஸ்ட் 45 rupeesக்கு பர்ச்சேஸ் தான். 45 rupeesக்கு 45 rupees தான். ரொம்ப ஏன்னா மார்க்கெட்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய சொல்வாங்க. சோ ரொம்ப கம்மியான ரேட்ல நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்களே வந்து பை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் இருக்கக்கூடிய இந்த போர்ட்டபிள், இது வந்து ஜஸ்ட் இது ஒரு டேபிள் மேல வைக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேபிள் டாப். இதனோட பிரைஸ் ரேஞ்சஸ் என்ன சிஸ்டர் வருது? இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 2,40,000. எனக்கு அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? லோன்னா நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருவோம். உங்க பேங்க் சைடுல நீங்க லோன் அப்ளை பண்ணி மகளிர் குழுக்கு இது கிடைக்கும், எல்லாத்துக்குமே கிடைக்கும். MSSC சப்சிடி ஸ்கீம்ஸ் கிடைக்கும். இப்ப புதுசா கலைஞர் கைவினை திட்டம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதுலயும் கிடைக்குது, எல்லாத்துலயுமே கிடைக்குது. நம்ம ஓகே, நீங்க வில்லேஜ்ல இருக்கீங்க, மகளிர் குழு மூலமா வாங்க முடியும், இல்ல சென்னையில கூட நீங்க அதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி வாங்க முடியும்னாலும் இதெல்லாம் தாராளமா வாங்கலாம். கிட்டத்தட்ட 80% லோன் உங்களுக்கு கிடைக்கும். மீதி 20% நம்மளோட நகையோ ஏதோ ஒண்ணு வச்சு வாங்கி நம்ம இதை வாங்கிக்கலாம். சிஸ்டர், இதை நீங்க எங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுவீங்களா? நாங்க தான் இங்க வந்து எடுத்துட்டு போனோமா? இல்ல, ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான். டோர் ஸ்டெப் டெலிவரி, டோர் ஸ்டெப் சர்வீஸ். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல் நம்ம இங்க இருந்து பாக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கம்பெனி சப்ளை. ஓகே, உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த ஊர்ல பிரான்ச்சஸ் இருக்கு? நம்மளது வந்து ஹைதராபாத் ஹெட் ஆபீஸ். ஓகே. நம்மளுடைய பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா பூனே, குண்டூர், பெங்களூர், சென்னை, வைசாக், ராஜமன்றி, எல்லா இடத்துலயும் நம்ம பிரான்ச்சஸ். ஓகே, இந்தியா ஃபுல்லா வேணும்னாலும் ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணா அவங்கவங்க மதர் டங்ல பேசி அவங்கவங்க மதர் டங்ல நீங்க கொடுத்துருவீங்க. ஆமா, இன் கேஸ் ஆஃப் நீங்க தமிழ்நாடுவை நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நீங்க பெங்களூர்ல இருந்து பாக்குறீங்க, இல்ல கர்நாடகால இருந்து பாக்குறீங்க, கேரளால இருந்து பாக்குறீங்க, எங்க இருந்து நீங்க பார்த்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம கம்பெனி கான்டாக்ட் நம்பர்ஸ் நான். ஓகே, அவங்க அந்த லாங்குவேஜ்ல பேசுவாங்களா? மலையாளத்துல பேசினா மலையாளம், கண்டிப்பா மலையாளத்துல மலையாளம் நம்ம ஆபீஸ் அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி கர்நாடகாக்கு பெங்களூர் இருக்க கன்னடால பேசுவாங்க. நார்த்துக்கு அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பேசுவாங்க. ட்ரைனிங்கா இருக்கட்டும் எல்லாமே உங்க லாங்குவேஜ்லயே வந்து நாங்க சொல்லி கொடுப்போம். ஓகே, இன் கேஸ் நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க, எனக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு டவுட் வருதுன்னா அப்ப கால் பண்ணலாமா? இல்ல எங்க ஒர்க் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்களா? அப்படி எல்லாம் இல்ல, 24/7 நீங்க கால் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம கஸ்டமர் சப்போர்ட்காக நாங்க என்ன பண்றோம்னா 2 days நாங்க வந்து சொல்லி தரோம் இல்லையா? ஆஃப்டர் 2 days 15 to 1 month திருப்பி நாங்க கால் பண்ணுவோம். கால் பண்ணி ஓகேவா மேம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்ல நாங்க வரணுமான்னு கேட்டு அகைன் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம். சோ இது மட்டுமே இல்லாம நீங்க கேட்ட மாதிரி எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். எனக்கு இந்த டவுட், இது ரொம்ப நாள் ஆச்சு, இது நான் யூஸ் பண்ணல, ஃப்ரேம்ஸ் மறந்துட்டேன், ஃபிட்டிங்
நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வீடியோஸ் வச்சிருப்போம் பிரைமரியா. சோ எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கிளீன் பண்ணணும், A to Z எல்லாத்துக்குமே வீடியோஸ் வச்சிருப்போம். அந்த வீடியோஸை நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். இன்கேஸ் இல்லனா கூட இல்லனா கூட வீடியோ கால்லயும் சொல்லி தருவோம். ஓகே, அப்படியே முடியலன்னா நீங்க டைரக்டா பர்சன் அனுப்புவீங்க. பர்சன் அனுப்பி சொல்லி தருவோம். நோ ப்ராப்ளம். இதுக்கு வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி ஏதாவது 2 years வாரண்டி இருக்கும் மேம். டாப் டு பாட்டம்ஸ் வாரண்டி வந்ததுனால எதுக்குமே டென்ஷன் எடுக்க வேண்டாம். எல்லா பார்ட்ஸுமே நாங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ இதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டும் மத்த த்ரெட்டும் ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் நாங்க எங்க வாங்குறது, என்ன பர்ச்சேஸ் பண்றதுன்னு நீங்க சொல்லி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. இதுக்கு எப்படி வாங்கணும்னா நம்ம த்ரெட் கேட்டலாக் கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். த்ரெட் கேட்டலாக் ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு செட் நாங்க கொடுத்துருவோம். த்ரெட் கேட்டலாக் காம்ப்ளிமெண்டரி. ஆமா ஆமா, காம்ப்ளிமெண்டரியா எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். த்ரெட் கேட்டலாக் இந்த மாதிரி இல்லாம கஸ்டமர் கேர் நம்பர்ஸும் கொடுத்துருவோம். சோ த்ரெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்பர் இருக்கும், டிசைனிங் டிபார்ட்மெண்ட்க்கு நம்பர் இருக்கும், சர்வீஸ்க்கு நம்பர் இருக்கும். இதெல்லாம் இல்லாம நீங்க எனக்கும் கால் பண்ணலாம், நம்மளோட எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கும் கால் பண்ணலாம். சூப்பர். இப்போ இந்த நீங்க ஒரு பாக்ஸ் கொடுக்குறீங்களா, அது தீர்ந்த உடனே உங்ககிட்ட தான் வாங்கணுமா, வெளியில வாங்கலாமா? அந்த நம்பர்லயும் உங்களுக்கு கிடைக்கும். மிஷின் எம்ப்ராய்டிங் த்ரெட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்மளது வந்து விஸ்கோஸ் பிராண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வெளிய வந்து சித்திக் பிராண்ட் இல்ல விஸ்கோஸ்லயே மிஷின் எம்ப்ராய்டிங் த்ரெட் வேற உங்க ஏரியால எல்லா ஏரியாலயுமே கிடைக்குது. அது வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பர் சிஸ்டர். இதை விட பெஸ்டான ஜாப் வீட்ல இருந்தே நான் சமைக்கிற டைம்ல இதை ஆன் பண்ணி விட்டுட்டு நான் போய் குக் பண்றதுக்குள்ள இதை போட்டு வச்சிடணும், இதை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் வீட்ல இருந்தே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன்க்கா, அடுத்தடுத்து வரணும்க்கா, ட்ரைனிங் வரும்போது உங்களை பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் டைம் கிடைக்காத அளவுக்கு பிஸி ஆயிட்டாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் மிஷின். நீங்களும் அந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இது வந்து 2,40,000 இருந்து ஸ்டார்ட் ஆகி 5,50,000 வரைக்கும் அந்த பிரெத் அந்த நீடில்ஸ் பொறுத்து வருது. இதுக்கு மானியமும் இருக்கு. அதுவும் லேடிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் இவங்க சொல்லிடுவாங்க. எந்த பேங்க்ல கிடைக்கும், எந்த பேங்க்ல மானியம் கிடைக்கும், எந்த மகளிர் குழு மூலமா எப்படி வாங்கலாங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க. எனக்கு டெய்லரிங்கே தெரியாது அப்படின்னா கூட தாராளமா இதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இப்போதைக்கு ட்ரெண்டா இருக்கிறது பிளெயின் பிளவுஸே கிடையாது, பிளெயின் குர்த்திஸே கிடையாது. இப்போ நான் போட்டிருக்கிறதுலே பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இதெல்லாம் தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இந்த மாதிரி சாதாரண ஒரு பொருளை வேல்யூ ஆடடா சேல்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணுங்க. 40 ரூபா பிளவுஸ் பெட்ட 400 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியும் இல்ல சிஸ்டர்? கண்டிப்பா மேம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்ல இருந்தே வெளில வரவே மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட். வீட்ல இருந்து எவ்வளவு சிஸ்டர் சம்பாதிக்க முடியும் நீங்க சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய மிஷின் சோல்ட் அவுட் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? கண்டிப்பா பாத்தீங்கன்னா மினிமம் 2,000 per day earn பண்ணலாம். per day 2,000. நான் வந்து ரொம்ப மினிமம் காஸ்ட் சொல்றேன், உங்களுக்கு ஹெவியா சொல்லல. ஏன்னா ஒரு மிஷின் ஆவரேஜா நம்ம 2 பிளவுஸ் 3 பிளவுஸ் போடுறோம், நம்ம வேலை பார்த்துட்டு அப்படின்னும் போது கூட ஒரு 800 சார்ஜ் பண்ணா கூட 2,400 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். ஆனா நம்மளும் சேல்ஸ்க்கு கொஞ்சம் எஃபெக்ட் எடுக்கணும். அதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசி நாம போட்டு காமிச்சாலே அவங்க வந்து வாங்கிடுவாங்க. எனக்கு இன்னொரு டவுட், இது பாக்கிறதுக்கு ஜெய்ஜான்டிக்கா இருக்கா? நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் வேலை செய்யற மாதிரி கரண்ட் எல்லாம் ஜாஸ்தி இருக்குமா இல்ல கம்மியா தான்? இல்ல ஃபேனுக்குரிய கரண்ட் தான். ஃபேன் போற கரண்ட், ஃபேனுக்குரிய கரண்ட் தான். ஃபேன் பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் இருக்கும், இது 150 வாட்ஸ். சிங்கிள் ஃபேஸ்ல நீங்க ரன் பண்ணிக்கலாம். அதான் சொன்னேனே, நம்ம வீட்ல ஜெனரேட்டர் இருக்குன்னா அதுக்கு கூட கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓ யூபிஎஸ் அப்படின்னு சொல்றோம் இல்ல, வீட்லயே இன்வெர்ட்டர் வச்சிருப்போம், ஃபேன் லைட்டுக்காக நம்ம இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டுருப்போம் இல்லையா, அதுக்கே இது கனெக்ட், அதுலயே கனெக்ட் ஆகும். ஆமா, அதுலயே ரன் ஆகும். அதனால நைட்ல கூட நீங்க இத ஒரு ரூம்ல போட்டு விட்டுட்டு நீங்க பாட்டு போய் தூங்கிடலாம். அது பாட்டு அது வேலை செஞ்சு முடிச்சுட்டு கம்னு உட்காந்துட்டு இருக்கோம். காலையில வந்து இந்த கிளாத் எடுத்துட்டு இன்னொரு கிளாத். ஆமா, அவ்வளவு. ஆனா லேடிஸாலே இதெல்லாம் பண்ண முடியும்ல சிஸ்டர்? இது எடுக்கிறது போறது வந்து ஈஸியா இருக்கும். நீங்களே ஒரு கிட் சும்மா ட்ரை என்ன பண்ணனும், இப்படி எடுத்தா வந்து அவ்வளவுதானப்பா. இப்ப அப்படியே இது எடுத்துட்டோம்னா இது வந்துரும். ஆமா, எடுத்துடலாம். இப்ப இது எடுத்தாச்சு. இப்ப வேணும்னா அதே மாதிரி போட்டுக்கிட்டா, ஆமா அதே மாதிரி கொஞ்சம் நகர்த்தி வச்சு நம்ம போட்டுட்டு நம்ம டிசைன் போட்டுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி என் கை வீக், ஷோல்டர் வீக் நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். என்னால இதை பண்ண முடியுதுன்னா உங்களால பண்ண முடியாதா? நீங்களா எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு அயன் உமன் இல்லையா? உங்களால தாராளமா பண்ண முடியும். வீட்ல இருந்தே ஒரு 60,000 ரூபாய், நாங்க குறைஞ்சபட்ச அமௌண்ட் சொல்றோம், 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த ஒரு மிஷினை வாங்கிக்கோங்க சிஸ்டர். எங்க சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க. அதே போல இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் புரியலன்னா கூட கொஞ்சம் ஸ்பெஷலா டேக் கேர். கண்டிப்பா மேம். ஒன்ஸ் நம்ம கிட்ட UME கிட்ட நீங்க வந்து மிஷின் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கா இருக்கட்டும், டிசைன்ஸா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், எதுக்குமே சஃபர் ஆகவே மாட்டீங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு இது அதே போல ஆர்டர்ஸ் வந்தாலும் நீங்க கொடுத்துருவீங்களே எங்க ஆர்டர்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுக்கறது இல்ல மேம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபீல்டு கிடையாது இல்லையா, ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா ஆர்டர்ஸ் எப்படி எடுக்க யாராவது வராங்க, யாராவது கேக்குறாங்க, இப்ப சென்னை இருக்கிறதுனால சென்னையில கால்ஸ் வரும், இல்ல மதுரையில இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா போட்டு தருவீங்களான்னு கேட்டாங்கன்னா ஓகே மேம் எங்க கஸ்டமர் அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க போய் போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருவீங்க. நம்பர்ஸ் கொடுத்துருவோம். மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா இன்ஸ்டா ஃபேஸ்புக் எப்படி போகணும், எப்படி ட்ரெண்டிங் இருக்கு, நம்ம ஃப்ரேம்ஸ் ஒர்க் பண்ணலாம், என்னென்ன மாதிரி மாடல்ஸ் பண்ணலாம், சுடிதார்ஸ் பண்ணலாம், பட்டுப்பாவடைங்க பண்ணலாம். சோ இந்த மாதிரி டிஃபரெண்டா நீங்க பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு இப்ப பேக் நெக் போடுறாங்க பாத்தீங்களா, இல்ல சுடிதார்ல போடுறாங்க, ஜென்ஸ் முன்னாடி டிஷர்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, அந்த மாதிரி கூட நீங்க போட்டு சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஒரு லூப் வச்சுதான் நம்ம இப்படி போடுவோம் முன்னெல்லாம். அதை போடணும்னா இந்த ஒரு டிசைன் போடுறதுக்கு 1 வீக் ஆகும். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 1 டேல போடலாமா? இது ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல முடிஞ்சு 3 ஹவர்ஸ்ல முடிஞ்சு 3 ஹவர்ஸ்ல முடிஞ்சிச்சு. விநாயகர் சின்ன விநாயகர் தான். சோ 3 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடுச்சு. ஓகே, நீங்க இந்த மாதிரி பெட்ஷீட்ல போடலாம், ஸ்கிரீன்ல போடலாம், இல்ல இதே ஃப்ரேம் போட்டு விக்கலாம். இல்ல இன்னும் நம்ம வந்து பில்லோ கவர்ஸ்க்கு இருக்க ஒரு சர்க்கிள் டிசைன்ஸ், புட்டாஸ், பசங்க இருக்காங்க, ஒரு பில்லோ கவருக்கு ஒரு மிக்கி மவுஸ் மாதிரி மிக்கி மவுஸ், அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துறோம். இதுல முக்கியமா தேவையானது உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதும். உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் இருந்தா மட்டும் போதும். 50,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவ் இன்ஸ்டா பேஜ் FB மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிஸ்டர் எங்க சப்ஸ்கிரைபருக்காக நல்லா நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, வணக்கம், பாய்.